ஹாய் கைஸ், ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸ் ஒரு 1 month வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு வெங்காய தொக்கு செய்யலாம் பார்க்கலாமா. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கான அளவு சொல்கிறேன். 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் கலர் மாறினா போதும். லோ ஃப்ளேமில் வச்சு அதை வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை எடுத்து வச்சுட்டு அதே பேனில் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கிறேன். பேன் சூடாக இருக்கிறதால கடுகு டக்குன்னு வெடிக்கும். வெந்தயத்தையும் கடுகையும் பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ விதை கொத்தமல்லியை 1/2 ஸ்பூன் எடுத்து அதையும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இதில் காஞ்ச மிளகா ஒரு 5 எடுத்திருக்கேன். எங்கள் மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதால நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இது காரம் அதிகமாக இருந்தால் தான் நிறைய இருக்கும். உங்களுக்கு வேணால் சேர்த்து கூட எடுத்துக்கோங்க. மிளகாவை லைட்டாக வறுத்தா போதும். தொக்கு வெரைட்டிக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் நல்லா இருக்கும். நான் அதனால் நல்லெண்ணெய் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ்க்கு புளி நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடாக இருந்தால் தான் நம்ம வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி, மிளகா, வெங்காயம், புளி இதெல்லாத்தையும் நைஸாக மிக்சியில் அரைச்சிடணும். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் தாளிச்சிடலாம். நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய இருக்கும்போது சீக்கிரம் கெடாது. எண்ணெய் நல்லா சூடானது அதில் கொஞ்சோண்டு கடுகு, சீரகம், 2 மிளகு தான் நான் போடுறேன். மிளகு கொஞ்சம் வேணால் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருணும். பூண்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். கலர் சேஞ்ச் ஆனது நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த வெங்காய பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயிலில் ஃபுல்லாக இருக்க மாதிரி கலந்து விட்டுட்டு நான் கலருக்காக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு. உங்களுக்கு காரம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் சில்லி பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடி பிடிக்காத மாதிரி ஒரு 10 நிமிஷம் கலந்துக்கிட்டே இருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி எண்ணெய் புறம் பிரிஞ்சு வரும். இந்த டைமில் நம்ம ஃபஸ்ட்டே அரைச்சி வச்ச கடுகு வந்து அந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். நம்மளோட தொக்கு ரெடி. நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டைட்டான பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது சூடாக இருக்க ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.